லஞ்ச லாவணியமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே புதுசான ஒரு கோணத்தில் அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சி தொடர்ந்து பல்லாண்டு காலம் நிலைத்து மக்கள் மனதில் நிற்பதற்கு உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். 9 ஆண்டுகளாக 7 ஆண்டுகளா இருந்து திடீர்னு வெளியேற என்ன காரணம்? தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளியேறாங்க. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆக்சுவலா மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி நானும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள ஒரு நிஜமாவே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதான் சொன்னேன், ஒரு 3 மனமாற்றம். எந்த இடத்துலையும் வேட்பாளரை சாதி பார்த்து அவர் நிக்க வைக்கல, எந்த இடத்துலையும் வேட்பாளரை மதம் பார்த்து நிக்க வைக்கல, எந்த வேட்பாளரும் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கல. மக்கள் மனசுல நீங்க நாங்க நல்லது செய்வோம்னு சொல்லுங்க, ஜெயிப்பீங்க நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் என்னை ஈர்த்து கொண்டு வந்துச்சு தவிர மற்றபடி நம்ம யார் மேலேயும் குற்றம் சொல்ல தயாரா இல்லை. சார், தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதிமுக இருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அப்பவே தாவேக்காவுக்கும் ஆதரவா பேசியிருந்தீங்க. முன்பு ஏன் இணையாம தற்போது வெற்றி பெற்ற பிறகு இணைவதற்கான காரணம்? அது காரணம் ஒரே காரணம் தான் சார். நம்ம ஒரு கட்சியில கொள்கை பிரபுத்துவங்களா இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அது நான் சின்ன வயசுல இருந்தே இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, ரவிமரியாவுக்கு எப்பயுமே ஒரு ஹெல்பிங் டென்டன்சி உள்ள கேரக்டர் அப்படின்னு. அம்போன்னு விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தை தான் சட்டசபை எலெக்ஷன்ல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் சாரை பத்தியோ தாவேக்காவை பத்தியோ நான் எந்த இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கான வீடியோ யாருமே ஆதாரமா கொடுக்கவும் முடியாது. அதான் இவ்வளவு நேரம் சொன்னேன் சார், இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது அரசியலை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்கார். லஞ்ச லாவணி இல்லாம ஒரு அரசை உருவாக்கணுங்கிற ஒரு சவாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏற்றிருக்கார். இந்தியாவுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸான ஒரு தலைவராக இருக்காரு. அந்த காரணம் தான்.